தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அஜித்குமாரை போலீஸ் விசாரித்த இந்து சமய ஆணையர் அலுவலகம் பின்புற பகுதியில் மாஜிஸ்ட்ரேட் தற்பொழுது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அஜித்குமார் தாக்குதலுக்கு ஆளான இடத்தில் மாஜிஸ்ட்ரேட் வெங்கடேச பிரசாத் என்பவர் தற்போது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு சரவணன் வழங்கிட கேட்கலாம். பாபு சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் உள்ள மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு கடந்த 27ஆம் தேதி மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி மற்றும் அவரது மகள் நிகிதா ஆகியோர் சாமி தரிசனம் செய்வதற்கு காரில் வந்துள்ளனர். அப்பொழுது அங்க கோயில் பாதுகாவலராக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவரிடம் காரை பார்க் செய்வதற்கான சாவியை அவர்கள் ஒப்படைத்துள்ளனர். அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாததனால் அவரது நண்பர் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் என்பவரிடம் அஜித்குமார் சாவியை காரை பார்க் செய்ய கூறியுள்ளார். அதன் பின்பு அருண்குமார் கார் பார்க் செய்துவிட்டு அஜித்குமாரிடம் சாவி ஒப்படைத்த பின்பு அஜித்குமார் நிகிதாவிடம் சாவியை ஒப்படைத்துள்ளார். அதன் பின்பு அவர் சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி காரில் பார்க்கும் பொழுது காரில் வைத்திருந்த 10 சவரம் தங்க நகைகள் காணவில்லை என்று திருப்புவனம் காவல் நிலையத்திலிருந்து நிகிதா புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து திருப்புவனம் குற்றப்பிரிவு காவல்துறையினர் 6 பேர் அஜித்குமார், அவரது தம்பி நவீன்குமார், அருண்குமார் உள்ளிட்ட மேலும் ஒரு மூவரை அழைத்து சென்று விசாரணை செய்துள்ளனர். இந்த விசாரணையில் அவர்கள் தாக்கப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. இந்த தாக்கியதில் அஜித்குமாரை ஒரு தோட்டத்தில் வைத்து தாக்கியதாகவும் அங்கு அடி தாங்க முடியாமல் அஜித்குமார் கோயிலில் நகையை வைத்திருக்கிறேன் என்று காவல்துறையினர் கூறியதை தொடர்ந்து கோயிலுக்கு அழைத்து இந்து சமய ஆணையாளர் அவர் அலுவலகத்துக்கு பின்பு இருப்பதாக கூறி அங்கு வந்தவுடன் அங்கு நகை இல்லை, நான் அடி தாங்க மாட்டாமல் சொல்லியுள்ளேன் என்று அஜித்குமார் கூறியதை தொடர்ந்து அவரை அங்கு வைத்து கடுமையாக தாக்கியுள்ளனர். தாக்கி அவர் அங்கேயே மயக்கமடைந்துள்ளார். அதன் பின்பு அவரை காவல்துறையினர் ஆட்டோவில் ஏற்றி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதனை செய்து பார்த்த பொழுது அந்த மருத்துவமனையில் பரிசோதித்த டாக்டர் அஜித்குமார் இறந்து விட்டதாக தெரிவித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அஜித்குமாரின் உடலை இரவு 12 மணி வரைக்கும் யாருக்கும் எந்த மருத்துவமனையில் வைத்திருக்கோம் என்று தகவல் தெரியாத அளவுக்கு காரிலேயே வைத்து சுற்றி வந்துள்ளனர். இது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் நிலையில் இது குறித்து நேற்று அஜித்குமாரின் உடலை கையெழுத்து பெறமாட்டோம் என்று உறவினர்கள் போராட்டம் செய்தனர். அனைத்து கட்சியினரும் போராட்டம் செய்தனர். இந்நிலையில் நேற்று காவல்துறையினர் மற்றும் திமுக நிர்வாகிகள் அஜித்குமாரின் தம்பி நவீன் அவரது தாயாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் காவல்துறையினருடன் சென்று உடலை பெற்று வந்துள்ளனர். இந்நிலையில் திருப்புவனம் நடுவர் நீதிபதி வெங்கடேச பிரசாத் இப்பொழுது 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் திருப்புவனம் காவல் நிலையத்திலையும் அதன் பின்பு அஜித்குமார் காவலர்களால் தாக்கப்பட்ட இந்து சமய ஆணையாளர் அலுவலகம் பின்புறத்தை அவர் அடித்து வைத்து தாக்கியிருந்தனர். அந்த இடத்துலையும் இப்போ ஆய்வு செய்து வருகிறார். இது சம்பவம் இப்போ திருப்பணம் பகுதியில் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாபு சரவணன்.